ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் எடுத்து நின்று எடுக்க போதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே சரவணனுக்கு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிறதுனால சரவணனை ரொம்ப நல்லா பாண்டியன் பார்த்துக்கிறாங்க. அதாவது தூங்கவே முடியல அவங்களாலன்றதுனால அவங்க தூங்க வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் இரு அப்படியெல்லாம் இருன்னு சொல்லி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சதும் அப்பா இன்னைக்கு தான்ப்பா நான் நிம்மதியான ஒரு தூக்கத்தவே தூங்கணுன்றாங்க. ஏன்னா தூக்கம் இல்லாமல் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன்பான்றாங்க. ஆனால் இன்னைக்கு தான் நான் நல்லா தூங்கணும்ப்பான்றாங்க. டே சரவணா, உனக்கு மனசுல நிறைய கவலைகள் இருக்குடா, அதனாலதான்டா தேவையில்லாம விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்றாங்க. எதை பத்தியும் நீ யோசிக்காது சரியா, எல்லாத்தையுமே கொஞ்சம் நீ ஃப்ரீயா விடுன்றாங்க. ஃப்ரீயா விட்டுன்னு வச்சுக்கோயேன், எல்லா பிரச்சனையும் பாதி பிரச்சனை ப்ராப்ளம் எல்லாம் சரியாகிடும்ன்றாங்க. அதனால சும்மா உன் மனசை போட்டு எல்லாத்தையுமே குழப்பிக்காதன்றாங்க. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன்றாங்க. எனக்கு புரியுதுப்பான்றாங்க. அவ்வளவுதான்டா, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இதுக்கு போய் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்றாங்க. எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம்னு சொல்லி கடந்து வரணும். அதை விட்டுட்டு நீ எல்லாத்தையுமே யோசிச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சரவணனும் சரிப்பா நான் போய் ரெடி ஆகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கோமதி இருந்துட்டு எங்க சரவணன் தூங்கினான்றாங்க. கோமதி, சரவணன் நைட்டு தான் நல்லா தூங்கினான்றாங்க. உண்மையிலே சரவணன் நினைக்கும் போது எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலன்றாங்க. ஆனா எப்படியோ நைட்டாச்சும் அவன் நிம்மதியா தூங்கினால அது வரைக்கும் சந்தோஷம் தான்றாங்க. ஆனா நம்ம பையனுக்கு மட்டும் எங்க இப்படி சுத்தி சுத்தி பிரச்சனையாவே வந்துகிட்டு இருக்குன்றாங்க. ஒண்ணு போனா ஒண்ணு அவனுக்கு பிரச்சனையும் அதுவும் வந்துட்டு இருக்கு. அவன் எவ்வளவுதான் கஷ்டத்தை தாங்குவான்றாங்க. உடனே கோமதி, நீ இதை நினைச்சு உன்னுடைய மனசை போட்டு குழப்பிக்காது சரியா, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவன் இப்ப நார்மலா தான் இருக்கான்றாங்க. அதெல்லாம் சரியாகிடுவான்றாங்க. சரியான பரவாயில்லதாங்க, சரி ஆகாது இப்படியே இருந்துட்டாருன்னா என்ன பண்றது, அதை யோசிச்சுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இருக்குன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சரவணன் சரியாகிடுவான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.